பரலோக மன்னா. ஆகஸ்ட் 14ஆம் தேதி. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானியை பெயல் செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? வசனத்திற்குரிய விளக்கம். சத்தியமானது பட்டயத்திற்கு ஒப்பாக பேசப்பட்டு உள்ளது. எவ்வளவு பொருத்தமானது! இது எப்பக்கத்திலும் ஊடுருவி செல்லக்கூடியது. நம் இரட்சகர் இதை வெகு நேர்த்தியாக பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுக்கு விரோதமாக பிதாக்களிடத்திலும் கிரியை செய்யக்கூடியது என்றார். ஏனென்றால் இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இராது. நம் இரட்சகரின் போதகங்களை ஏற்று நடப்போர் அநேக நிந்தைகளை சகிப்பது அவசியமானது. நாம் குழப்பமானதை போதியாமல் சத்தியத்தையே பேசுகிறோம். தேவனுடைய வீட்டார் சத்தியத்தை அவருடைய சித்தத்தின்படி போதித்து நீதியை நடப்பிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன்.